அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு பொன்னையன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் கூட மகாமக விழாவின் போது 100 பேர் வரைக்கும் உயிரிழந்தாங்க அப்படின்னு திமுகவுடைய அமைப்பு செயலாளர் குற்றஞ்சாட்டி இருக்கிறாரு. இது பத்தின உங்களுடைய கருத்து? அர்த்தமற்ற கருத்துக்களை, உப்புசப்பில்லாத கருத்துக்களை விளம்பரத்துக்காக செய்கிற கட்சி திமுக. அப்படிப்பட்ட விளம்பர வெறியோடு செயல்படுகிற திமுகவிற்கு தலைமை தாங்குகிற பலருள் ஒருவர் பாரதி அவர்கள். அவர் பேச்சை புறந்தள்ள வேண்டும், உதாசீனப்படுத்த வேண்டும் என்றுதான் மக்கள் நினைக்கிறார்கள். கும்பகோணத்திலே மகாமக நடந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நிகழ்ச்சி. அந்த ஆன்மீக நிகழ்ச்சி அற்புதமான முறையிலே ஆண்டு பல கடந்து நடந்த காரணத்தால் அதில் பங்கேற்க இறைவனை வழிபடுவதற்கு மக்கள் வெள்ளவங்க தானாக சென்றது. ஆனால் தற்போது சென்னையிலே நடந்த இந்த விமான விளையாட்டை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின், திமுக என்ற குடும்ப கட்சியினுடைய இமேஜை இளைஞர்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும் என்ற அந்த விளம்பர வெறியோடு லட்ச லட்சமாக 15 ஆண்டு காலம் டெல்லியிலே ஆட்சி கட்டிலே எந்த கட்சியாக பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், மாறி மாறி ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கோடி கோடியாக கொள்ளையடித்து 15 லட்சம் கோடிக்கு மேல் கொள்ளையடித்தார்கள் என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடரக்கூடிய அளவிற்கு கொள்ளையடித்த அந்த கொள்ளைக்கார கும்பல் தற்போது அரசு பணத்தை, மக்கள் வரி பணத்தை அவர்களை மேலும் விளம்பரப்படுத்துவதற்காக 5 பேர் உயிரை சூறையாடி பந்தாடி பறித்து தமிழினத்தை, ஈழத்தமிழ் இனத்தை 1.5 லட்சம் பேரை ஈழத்திலே கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த திமுக மெரினா கடற்கரையிலே 5 தமிழ் நல்லுயிர்களை இழக்க, பறிகொடுக்க இந்த விழாவை நடத்தினார்கள். இதன் பலன் அவர்களுக்குத்தான் விளம்பரம், உதயநிதிக்கு விளம்பரம். இது ஒரு ஆன்மீக விழா அல்ல, இது சுய விளம்பரத்துக்காக திமுக குடும்பத்தினுடைய அந்த இமேஜை பூஸ்ட் பண்ணும் என்ற தப்பு கணக்கு போட்டு 5 தமிழ் உயிர்களை அவர்கள் மக்கள் பறிகொடுத்தார்கள். திமுக காரர்கள் அதை கொலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செய்திருக்கிறார்கள் என்பதை பாரதி அவர்களுக்கு நடுநிலையோடு செயல்படுகிற நியூஸ் தமிழ் உணர வைக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு பொன்னையன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.